ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பண்ண போகிறோன்னா ஒரு வெண்டைக்காய் வச்சு 2 ரெசிபி பண்ண போகிறேன். அதுக்கு வந்து அரை கிலோ வெண்டைக்காய் எடுத்திருக்கேன். நல்லா ரொம்ப சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கணும். ஒரு 2 மில்லிமீட்டர் அளவுக்கு ஃபுல்லும் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுக்கோங்க. வெங்காயம் பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் ஒரு 15 வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். பெரிய வெங்காயம்னா 1 எடுத்துக்கோங்க. அடுத்து யூஸ் பண்ண போகிற 3 இன்க்ரீடியண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வத்த மிளகா, 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சோண்டு பூண்டு தட்டி வச்சுருக்கேன். 1 கப்பு கருவேப்பிலை வச்சுருக்கேன். இப்போ வாங்க எப்படி நம்ம 2 ரெசிபி பண்ணலான்னு பார்க்கலாம். கொஞ்சோண்டு உளுந்து, கொஞ்சோண்டு கடுகு, வெங்காயம், கருவேப்பிலை, ஒரே ஒரு வத்த மிளகா எல்லாத்தையும் போட்டு வதக்கிடலாம். வதங்கிடுச்சு. நம்மளோட வெண்டைக்காயை போட்டுடலாம். நமக்கு அந்த விழுவிழுப்பு தன்மை இல்லாமல் அது வதங்கட்டும். இப்போ ஓரளவு வதங்கிருச்சு. நம்ம கொஞ்சோண்டு இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்குங்க. வெண்டைக்காயை நறுக்கிட்டு நீங்கள் கொஞ்சம் நேரம் நீங்கள் ஒரு ஃபேனுக்கு அடியிலையோ அல்லது சும்மா ஒரு பிளேஸ்லேயோ கொஞ்சம் நேரம் வச்சிட்டிங்கன்னா அந்த கொஞ்சம் ட்ரை ஆயிரும். அது ரொம்ப விழுவிழுப்பு தன்மை இருக்காது பொரிக்கிறதுக்கு. ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி வச்சிட்டிங்கன்னா கூட போதும். இந்த இப்போ தான் அந்த விழுவிழுப்பு பிரியுது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி விழுவிழுன்னு இருக்குது. ஒரு 5 நிமிஷம் நீங்கள் விட்டிங்கனாலே அந்த விழுவிழுப்பு தன்மை போயிட்டு அடுத்த ஸ்டேஜ் வரும். அது வரைக்கும் நமக்கு போதும். அதோட வெந்துடும். நமக்கு விழுவிழுப்பு தன்மை கம்ப்ளீட்டாக கொஞ்சம் போயிடுச்சு. இந்த டைமில் நம்ம என்ன பண்ணணும்னா, எதுவும் பண்ண வேணாம். லைட்டாக ஒரு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் வச்சுருங்க. நம்மளோடது ரெடி ஆயிரும். நம்ம ஒரு 2 நிமிஷம் கழித்து நம்மளோட வெண்டைக்காய் வதக்கல் நல்லா ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் இவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. எல்லாமே அதோட சைஸ் நல்லா ரெடியூஸ் ஆயிடுச்சு. அதே மாதிரி அந்த தோலும் நல்லா வதங்கிடுச்சு. இதான் வெந்துருச்சுன்னு அர்த்தம். இன்னொரு ரெசிபி பார்க்க போகிறோம். அதுவும் ஒரு பொரியல் தான். இது கொஞ்சம் காரமாக இருக்கும். அதுக்கு ஒரு பேன் எடுத்துக்கிட்டோம். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லா எண்ணெயை ஸ்ப்ரெட் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு நம்மளோட வெண்டைக்காயை போட்டுருங்க. இது கூடவே நம்ம உப்பும் போட்டுறணும். கொஞ்சம் நேரம் வதக்குங்க. நீங்கள் இந்த மாதிரி பேனில் பண்ணிங்கன்னா சீக்கிரமே அந்த விழுவிப்பு தன்மை போயிடும். அந்த விழுவிழுப்பு தன்மை போன பிறகு நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம்.
பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா வந்து நமக்கு ரோஸ்ட் ஆயிடுச்சு. கொஞ்சோன்னு பூண்டு, ஒரு 3 பூண்டு தட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துருங்க. எண்ணெய் தேவைப்பட்டால் நீங்கள் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். உங்களுக்கு பார்த்தா தெரியும், நல்லா அந்த மசாலா வந்து வெண்டைக்காயில் நல்லா வந்து கோட்டாயிருச்சு. மிளகாப்பொடி, உப்பு, வெள்ளைப்பூடு மட்டும்தான் போட்டிருக்கோம். வெள்ளைப்பூடை வந்து தோலோட ஒரு 3 பூடை நச்சு போடுங்க. அது ஒரு டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர் கொடுக்கும் உங்களோட வறுவலுக்கு. பிடிக்கலைன்னா விட்டுருங்க. பிடிக்கலைன்னா நீங்கள் வெள்ளைப்பூடு சேர்க்க தேவையில்லை. இப்போ நம்மளோட வெண்டைக்காய் மிளகாப்பொடி போட்ட வறுவல் வந்து ரெடி ஆயிடுச்சு. ரெடி ஆயிடுச்சுங்கிறத எப்படி கண்டுபிடிக்கணும்னா, அந்த தோல் வந்து நல்லா வந்து வதங்கி சைஸ் வந்து சின்னதாக இருக்கும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஃபஸ்ட்டு வந்து நல்லா வந்து ஸ்டிஃபாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா வந்து சுருங்கி இருக்கும். அதோட ஃபுல்லாக வந்து எட்ஜஸ் ஃபுல்லாக சுருங்கி இருக்கும். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.